வணக்கம். இன்றைக்கி லஞ்சத்தை ஒழிக்கிறோம். இந்தியா முழுவதும் லஞ்சத்தை ஒழிக்கிற கருப்பு தினமாக நம்ம கருதுகிறோம். லஞ்சங்கிற புற்றுநோய் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கோம் வெயிட்டிங்கில். லஞ்சங்கிற புற்றுநோய் எந்த வடிவிலும் எங்கேயும் வரக்கூடாதுங்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்டு அமுல்படுத்திய மரண தண்டனையை கொண்டு வரோம். இனி யார் லஞ்சம் வாங்கினாலும் மரண தண்டனையை நாங்கள் பெண்டிங்கில் வச்சுட்டு ஒரு உயிர் போகக்கூடாதுன்ட்டு அவங்க யார்கிட்ட பணம் வாங்கினாங்களோ அவங்கள்ட்ட ஃபைனாக போடுறோம். நீங்கள் கடனாக வாங்கினதா நினச்சிங்க, விஓவாக இருக்கட்டும், ஆர்ஐயாக இருக்கட்டும், தாசில்தாராக இருக்கட்டும், 2 பைசா அந்த மக்கள்கிட்ட சர்வே எடுத்துட்டோம். மேலே இடத்துக்கும் அனுப்பியாச்சு, டெல்லிக்கு அனுப்பியாச்சு, முதலமைச்சருக்கும் அனுப்பியாச்சு. இதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா 2 பைசா வட்டி போட்டு அவங்கள்ட்ட பணத்தை மீட்டு கொடுக்குறோம். அதுக்கு அவங்க யார் சொத்து கித்து தாள் இதை பொருள் எது போட்டாலும் நாங்கள் சாக்கு பையில் வாங்கிட்டு போயிடுறோம். ஏன்னா இது ரைட்டு. வணக்கம். UTI முருகன். இன்று லஞ்ச ஒழிப்பு தினமாக பதிவு செய்ய மனு கொடுக்குறோம். கடலூர் மாவட்டத்தில் தட்டி கேட்குறோம், தட்டி தூக்குறோம். எங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் ஆதரவு கொடுக்கவும், நாங்கள் பிடிக்கும் அதிகாரிகளையோ காப்பாற்றவும் முயற்சி செய்யக்கூடாது. காவல்துறை நல்லா இருக்குது, தலாரி, விஓ, ஆர்ஐ, தாசில்தார் சரியில்லை என்பதை சொல்கிறோம். நீங்கள் மாற்றி போட்டு எங்களுக்கு அவசியம் இல்லையா. அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை நாங்கள் பிடிச்சி மக்கள்கிட்ட 2 பைசா வட்டி போட்டு கொடுக்க ஆசைப்படுறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே அந்த போடலாம் காட்டுங்கண்ணா. அதுக்கு ஒரு போடுறாள்ண்ணா. வணக்கம். முதலமைச்சருக்கும் பிஎம்முக்கும் சிஎம்முக்கும் UTI முருகன் சொல்கிறேன். கடலூர் கொஞ்சம் நான் விழிப்புணர்வு லஞ்ச ஒழிப்பு சங்கம் இனி லஞ்சம் ஒழிஞ்சிடுச்சு. இன்றைக்கி கருப்பு தினம்னு கருப்பு பேட்ச் போட்டு அணிஞ்சு லஞ்சத்தை ஒழிக்க நாங்கள் இது பண்ணிட்டு வரோம். எனக்கு இந்த கலெக்டர் மேலேயும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா என்னை 1 மணி நேரம் அந்த கலெக்டர் கேட்லேயே அந்த கேட்லேயே செக்யூரிட்டி இருப்பாங்க, போலீஸு. அவங்க என்னை நிற்க வச்சு இது பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கார்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கு. இன்றைக்கி வெப்சைட்டில் வேலை செய்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த கவர்மெண்ட்டும் பார்க்குறாங்க. இவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க, எதுவும் தெரியாதுன்னு ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க. என்னை உள்ளே விடாமல் பேசி இவங்க மடக்கிறாங்க. அது நான் இப்போ என் செல்லில் பேசினா தப்பாகிடும்ட்டு இன்னொருத்தவங்க செல்லில் பேசியிருக்காங்க. அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாகவும் பதிவு பண்ணுறேன். மக்களுக்கு நிறையா குறை நடக்குது, அதனால் பார்த்துங்க. இப்போ நான் பேசுகிறேன். அப்படியே என்ன எடுங்கண்ணா. இந்த வட்டம்